Hello, today we are going to have another interesting session of Lagna Lord in 10th house. So this video will be recorded in both English and as well as in Tamil. Okay, so I will also mention and at which stage I will start English. Okay, so I am going with Tamil first. இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது சித்த யோகா என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம். அது எந்த யோகம் எதனால் ஏற்படுகிறது என்றால் நம்ம லக்னாதிபதி வந்து 10ஆம் பாவத்தில் போய் இருப்பது. அதனுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள வீடியோ. 10ஆம் பாவத்தை உருவாக்கிய அந்த தத்துவங்கள் அக்னி தத்துவத்தின் ரீதியாக அந்த 10ஆம் பாவம் உருவாக்கப்பட்டது. அக்னினா 3 கிரகங்கள் அக்னி. ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய், இன்னொன்று கேது. இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்கிய அந்த மகரம், அதுதான் வந்து நம்மளுடைய நேச்சுரல் காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் அடைகிறார். எதற்காக? அவருக்கு வந்து நிறைய அந்த இடத்துல மகரத்துல வந்து நிறைய கர்மாக்கள் இருக்கிறதுனால நிறைய வேலைகள் அங்க செய்ய வேண்டும். அப்ப நிறைய வேலைகள் செய்வதனால மட்டும் இல்லாமல் அங்க வந்து நிறைய வந்து எஃபர்ட் போடணும், நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது சூரியன் என்ன செய்யறாரு? அவருக்கு வேண்டிய டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துறாரு 10ஆம் பாவத்துல. அதாவது நீ போகும் பாதை சரியான பாதை தான், நான் இருக்கிறேன், நீ வந்து முயற்சி எடுத்துக்கொண்டே செல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சூரியன் கொடுக்குறாரு. கேத்து என்ன பண்றாருன்னா அந்த அக்னியை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். அப்ப அந்த அக்னி என்ன செய்யுது அப்படின்னா இந்த 10ஆம் பாவத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்கி எல்லா பாவங்களும் சில தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்தை வந்து ஆகாசமும் பிருத்திவியும் சேர்த்துதான் லக்ன பாவத்தை உருவாக்கினார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் 10ஆம் பாவத்தை மட்டும் அக்னி மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கிறது சொந்தமாக. அப்ப அந்த அக்னிக்கு அவ்வளவு பெரிய பவர் அந்த 10th ஹவுஸ்ல. அப்ப லக்னாதிபதி நம்மளுடைய புத்தி வந்து 10ஆம் இடத்துக்கு போவது சித்தினாங்க. சித்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து வாழ்க்கையில எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியுமோ அதை அத்தனையும் இந்த சித்தியின் மூலமாக அவர்கள் சாதித்து விட முடியும். அப்ப இந்த 10ஆம் இடம் என்பது சாதனை செய்யக்கூடிய ஒரு இடம். சாதனை மட்டும் இல்லாமல் அவருக்கு வேண்டிய ஹையஸ்ட் பொசிஷனை செய்து முடிக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது இந்த லக்னாதிபதி யாருக்கெல்லாம் 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு இயற்கையிலே வந்து நல்ல ஒரு ஞானமும் ஏதாவது ஒன்று செய்து சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியும் அவங்க கையில இருக்கும். அப்படி செய்யும் பொழுது செவ்வாய் உச்சமடைகிறார் இல்லையா, நிறைய முயற்சிகள், தொடர்ந்து முயற்சிகள், அயராத முயற்சிகள், கடின உழைப்பு, இதையெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும்? சூரியன் வந்து அவருக்கு வந்து ராஜயோகத்தை கொடுத்துருவார். எப்படி? சித்தியின் மூலமாக கொடுத்துருவார். அப்ப அந்த சித்திங்கிறது, சித்தினா என்னது? வாட் இஸ் சித்தி? சித்தி மீன்ஸ் இதுவரைக்கும் யாரும் அடைய முடியாத ஒரு ஸ்பெஷல் இதுதான் வந்து சித்தினா. அப்ப உனக்கு வேண்டிய எல்லாமே, இப்ப நீ நினைக்கிறது வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தலை சிறந்த டாக்டராக வேண்டும் என்றால் இந்த லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்ததே ஒரு பெரிய பாக்கியம். அதை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த புத்தியை வந்து கரெக்டா ஷார்ப் பண்ணி அதை என்ன செய்யணும்? சித்தியை நோக்கி செயல்பட வேண்டும். அப்ப இந்த லக்னாதிபதி 10ல் இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சித்த யோகம் என்று சொல்லக்கூடிய சித்தி யோகம் கிடைக்கப்பட்டது. மொத்தம் 4 தீகள் உள்ளது. இந்த 10 பாவங்கள்ல 4 தீ. அதுல முதல் பாவத்தில் இருக்கிறது புத்தினா. அந்த புத்தி எங்க என்னன்னா லக்ன லாடு தான் புத்தி. அந்த புத்தி சித்தியில போய் உட்கார்ந்துருச்சு. அந்த புத்தியே போய் சித்தியில உட்கார்ந்துச்சுன்னா அந்த புத்தி என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய டைரக்ஷனை கொடுத்து, அயராத முயற்சியை கொடுத்து, படித்து பெரிய ஆளாக ஆக்கிவிடும் என்பதுதான். அப்போ இந்த அக்னியும் அந்த ஜூபிட்டர் ஆகிய லக்னாதிபதி ஜூபிட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும் சொன்னேன் இல்லையா, அது போய் ஆகாசம் போய் அங்க உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஆகாசத்தை போல உயர்ச்சியை அடையக்கூடும். ஏன்னா அக்னி வந்து ஆகாசத்தை சப்போர்ட் பண்ணுது. அதை விட பெரிய பாகியா இருக்கு அது வேணும் கிடைக்குமான்னா எதுவுமே கிடையாது. அதனால இது இருக்கிறதுலயே லக்னாதிபதி அமரக்கூடிய அருமையான இடம் 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தில் சித்தியை வைத்தார்கள். அப்போ அந்த அக்னியும் ஆகாசமும் சேர்ந்து என்ன செய்த ஒரு ஆளை வந்து உயர்ச்சிக்கு தூக்கி கொண்டு போகிறது, ஆகாசத்தின் உச்சியில் கொண்டு போய் வைத்து விடும்.
அவர் எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் செய்யட்டும், அவர் ஸ்போர்ட்ஸ்ல எடுக்கட்டும், ஆர்ட்ஸ் எடுக்கட்டும், எது வேணா எடுக்கட்டும். ஆனா அந்தந்த ஆக்டிவிட்டிஸ்ல அவரை கொண்டு போய் உச்சியில வைத்து விடும் என்பதுதான் இன்றைக்கு நம்ம படிக்கின்ற அந்த சித்த யோகத்தினுடைய பலன். Okay, now I will go to English audience. Hello, how are you today? So today we are going to start Lagna Lord in 10th house, which is there already, correct? So Lagna Lord in 10th house. So Lagna Lord, if it is in 10th house, it gives a very beautiful yoga called as Siddha Yoga. Siddhi Yoga, actually. So let us go and discuss about the Siddhi Yoga. And before that, I will start talking about some basics. So out of all sorry, out of all the lagnas, the 10th house is having a speciality of Kalapurusha. That is, the 10th house is created by Agni, and the rest of the houses are combination of few tattvas. But in the 10th house, Agni has said that I will not share with anyone. It is my own responsibility to create this 10th house. That is why the Mars is exalted in the 10th house, which gives lot of tremendous efforts a person is doing for achieving something. So when the Mars has decided to put so much of hard work and efforts in a Saturn's house, that is Shani's house, then what is happening here? Then Sun is giving the directional strength. It says that you can proceed in the direction, I will give you the success. Then the person is traveling in the Sun's direction to get the Raja Yogas. Okay. And another one more beautiful thing happening in this Agni is, since a Lagnadipati, the Buddhi, is going to achieve in Siddhi. Siddhi means highest achievement. Whatever the field the person choosing, that person's intelligence will work in such a way with lot of tremendous hard work and efforts. The person will get the necessary direction which is given and granted by the sun. And the Lagnadipati, which acts like a Jupiter, which I said in the earlier lesson, will make the Agni to reach to the highest heights. That is why it is called as Akasha. So the real Akasha happens here, and which makes a person to attain Siddhi. Siddhi means almost all the objectives of the karma has been fulfilled. So if you have decided that I want to become a president of India, this particular Lagna Lord itself, which is placed in the 10th house, is capable to make the person into such a great height, because that is having a power. So the person only need a very good person for direction or giving some advice, good advices. These people can reach great heights. So that is the beauty of this Siddha Yoga. So today I have talked about this yoga because anybody who is having the Lagna Lord in the 10th house is a great blessing in the chart. What else you can ask for from the God than this 10th house combination? Okay, so everyone's buddhi will not be the same, because buddhi is same, but the how you are applying the buddhi is depends on where it is placed in your lagna, from lagna. So that is the lessons which we are talking, because God has not distinguished that you will have different brain, I will have different brain. No, everyone is having the same brain, but application or how the brains have been used, whether it is because of our own problem, it is some things which is given in the birth itself, it all depends upon the planetary position. So at the birth, when your Lagna Lord is in the 10th house, which means the person will accomplish something in his life. That is why he is called a Siddhi. So whatever the field he is choosing, for example, a person can achieve great heights in music, some person may achieve great heights in sports, some people may achieve great height in their profession. So whatever the field of activity one choosing, that is depend upon their taste and their behavior and upon other planetary positions. Whatever they are choosing, they will be the best in their respective field and accomplish Siddhi. Siddhi is one of the greatest one, because Agni and Akash, both of them are cooperating to make a person to reach the greatest heights. So what a blessing is it not? So it is the greatest Raj Yoga. And so today I thought I will bring this topic to you. And
We will also see the other placements in the coming days. Thank you very much once again for watching this channel. And if anyone is having this combination, kindly let me know, and we can able to grow this channel through your own comment, your own feedback and comments. And any comments or discussion is welcome. Also, if there is any doubts coming from this video, please put comments in the comment boxes for me to reply back. And if you like this video, kindly like it, and also kindly share with your near and dear. And also, when you come across such positions in the chat, do come forward to share that, and I will be pleased to respond it back. Thank you very much once again for watching. Thank you.